தேக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை விழுகும். இந்த வெள்ளை விழுகுது என்னன்னா மரத்திலே உள்ளது இது. இந்த வெள்ளை மரத்தை இந்த ஒரிஜினல் மரம் பக்கத்தில் அந்த கருப்பில் இருக்க மரம் மாதிரியே மாற்ற மாட்டாங்க. சில பாலிசுகளில் அந்த வெள்ளை மணிக்கு இருக்கும், இந்த கருப்பு மணிக்கு தான் இருக்கும். நாங்கள் இந்த பக்கத்தில் வைரம் பாஞ்ச மரம் மாதிரியே இந்த வெள்ளை மரத்தையும் ஒரே ஈவனாக மாற்றி ஒரே இதாக வேடாகாத அளவுக்கு லாங் லைஃப் தர்ற மாதிரி பாலிஸ் போட போகிறோம். எம்ஆர்எஃப்ல பார்த்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போதான் இந்த பாலிஸினுடைய செய்ய முடியும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் மேலும் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமர்சீட்டை போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். காடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரக்கொடி எல்லாமே பேப்பரு நல்லா போட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் உள்ள இதை வச்சு நல்லா பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தேய்ச்சோம்னா இந்த குருணை உருணையாக இருக்கும். அந்த குருணை இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த தூசியை பூரா அப்படியே தட்டி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெய்னரு ப்ரௌனும் ரெட்டும் ஸ்டெய்னர் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெள்ளை மரத்தை எப்படி கலரை மாற்றுறங்கிறத நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா ஒரே ஈவனாக மரம் ஒரே கலரில் இருக்கும். இந்த மாதிரி எங்கே வெள்ளை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம கம்பர்சரில் நம்ம மாற்றும் போது ஒரே ஈவனாக டோர் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மரத்தோட பீஸை ஃபுல்லாக பாருங்கள், நல்லாவே வெள்ளை இருக்குது. இந்த வெள்ளையை எப்படி கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மரம் ஒரே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பாருங்கள்.
வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எம்ஆர்எஃப் பாலிஷ் இந்த மாதிரி வந்து 2 கோட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோட் பண்ணும்போது நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கும், நல்ல ஒரு லைஃப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கலர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். மரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லுக் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை மறந்துடாமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இதை மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்.